ஃபர்ஸ்ட் டைம்ல அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தா இவங்க வந்து நின்னது வந்து ரொம்ப ஸ்டேஜில் இவங்க குட்டியாக தெரிஞ்சாங்க, ஸ்டேஜ் ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஒன்ஸ் இவங்க விளையாட ஆரம்பிச்சாங்க, ஸ்டேஜ் சின்னதாக போச்சு, இவங்க ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகான பர்ஃபார்மன்ஸ் இல்லையா? குட் லக். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், இங்கே வந்து ஃபுட்டு தண்ணி எதுவுமே ஆடிட்டோரியமில் அலோடு இல்லைப்பா. ஸோ ஃபுட்டு தண்ணி யாராவது குடிக்கணும்னா வெளியே போய் சாப்பிட்டுட்டு வாங்க. குழந்தைங்க எல்லாரும் அமைதியாக இருங்க. அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். எப்பயுமே இந்த சினிமா துறையில் வந்து இளையராஜா சாருக்குன்னு ஒரு தனி பாணி, தனி ஸ்டைல் எல்லாமே இருக்கும். நம்மளோட அப்பா அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து டிஎம்எஸ், அவங்க சீர்காழி கோவிந்தராஜன் அந்த மாதிரி பேரை சொல்லுவாங்க. இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாங் எல்லாம் நீங்கள் வீட்டில் ப்ளே பண்ணீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் லைன் கூட போகாது, அம்மா ஐம் போர் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எந்திரிச்சு போயிட்டே இருந்துருவாங்க. ஆனால் இவங்க இந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இளையராஜா சார் வந்து ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணுவார். நம்ம அப்பா அம்மாவும் அதை உட்காந்து கேட்பாங்க, நம்ம காலத்து பசங்களும் வந்து அதை கேட்பாங்க. இவரோட ஜேர்னி வந்து இளையராஜா சாரோட ஜேர்னி வந்து அன்னைக்கிளி படத்தில் ஆரம்பிச்சதுங்க. இப்போ வரைக்கும் நம்ம சூரி சார் நடிச்ச விடுதலை பார்ட் 2 வருது இல்லையா, அதில் வரைக்கும் அவரோட மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 40 இயர்ஸ் அவரோட அந்த இசை பயணம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இசை ஞானியோட பாடலை பாடுறதுக்காக இப்போ நம்ம கூட நேரத்துக்கு வந்திருக்காங்க ரிஷிகேஷ் சோலை சுவாமி, நேத்ரா வைத்தியநாதன், ஹர்ஷிதா ஐயப்ப ராஜா. ஸ்ரீமதி காப்பிரைட் வாங்கிட்டாங்களா? அட நீங்க எங்க பாட்டை கவனிக்கலாம் வாங்க. இந்த ப்ரோக்ராம்ல வந்து கோஆர்டினேட் பண்ணவங்க சரண்யா ஜெயராமன். லெட்ஸ் வெல்கம் ஆன் த ஸ்டேஜ். Check. Check. Checking 1 2